பட்டிமண்டபத்தில் நிறைவாக மணிகண்டன் குணசேகரன் அவர்கள் வருகிறார்கள். அவர்களை அன்பு பாராட்டி அழைப்போம். கிடைப்பதற்கரிய நெல்லிக்கனியை தான் உண்ணாது தமிழை வாழ வைக்க ஔவைக்கு தந்த அதியமான் பரம்பரையில் பிறந்து இங்கு தமிழ் உணர்வோடு வீற்றிருக்கும் நடுவர் உள்ளிட்ட அவையை வணங்கி அப்படிப்பட்ட உயர்ந்த தமிழ் குடியில் தப்பி பிறந்த சிலரையும் மன்னித்து நாங்கெல்லாம் வாழ வைக்க பிறந்தவங்க, பாவம் மன்னிச்சிடுவோம், மறப்போம். இவங்க சொல்ற மாதிரி வாழ தான் பிறந்தோம்னா ஆதாம் ஏவாள் காலத்தோட முடிஞ்சு போயிருக்கும், கேம் ஓவர். இன்னைக்கு மனித குலம் தழைத்து 100 கோடியை தாண்டி இன்னைக்கு ஜெட் ஸ்பீடுல நம்ம போயிட்டு இருக்கோம்னா அதற்கு என்ன காரணம்? வாழ்க்கை வாழ வைப்பதற்குங்கிறது தான். உலக பொதுமறை தொடங்கி 14 கீழ்கணக்கு மேல் கணக்கு நூல்கள், புராணம், காப்பியங்கள், இதிகாசங்கள்ல தொட்டு இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற சிங்கம் சுறால இருந்து எறா வரைக்கும் வாழ்வியல் தத்துவமா என்ன சொல்லுது? வாழ்க்கைய வாழ வைக்கணும். ஃபர்ஸ்ட் கல்பனா இந்த கோலம் போடுறதை பத்தி சொன்னாங்க. அவங்க கோலம் போடுறதே எறும்பு சாப்பிடறதுக்கா? யார்கிட்ட சொல்றீங்க? இந்த கோலத்தை போட்டுட்டு அதை சுத்தி கொஞ்சம் பூச்சி மருந்தையும் போட்டுட்டு பக்கத்து வீட்டு அக்காவை கூப்பிட்டு, அக்கா நான் போட்ட 8 புள்ளி கோலம் சூப்பர்ல அப்படி கேக்குறவங்க. அப்புறம் நாகப்பன் புராணத்தை பத்தி எல்லாம் சொன்னாரு. அவருக்கு தாழ்மையா ஒன்னே ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். வாழ்ந்தவனை சரித்திரம் போற்றியதில்லை, வாழ வைத்தவனை தான் சரித்திரம் போற்றி இருக்கிறது. கடைசிய ரமேஷ் நாங்க பேசும்போதுதான் மைக்கு ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொன்னார். நாங்க போய் பேசுறதுனால இல்லை, நாங்க பேசும்போது மைக்கு வேலை செய்யலைன்னா வாழ வைக்க பிறந்தவர்கள் உதவி செய்ய ஓடி வருவோம். நீங்க பேசும்போது மைக்கு நின்று போச்சுன்னா யாரும் வரமாட்டாங்க. கல்வி செல்வத்தை பெருக்குவதற்காக நம்ம எல்லாம் இங்க வந்திருக்கோம். இப்போ இந்தியால ஒரு ஸ்கூல் கட்டுறதுக்காக ஒரு சைனாக்காரனுக்கு கூப்பிட்டு எவ்வளவு செலவாகும்னு கேட்டாங்க. அவன் பொருள் 20 ரூபாய், கூலி 10 ரூபாய், மொத்தம் 30 ரூபான்னா. அடுத்த அமெரிக்காக்காரனை கூப்பிட்டு கேட்டாங்க. அவன் பொருள் அதே 20 ரூபாய், கூலி 40 ரூபாய், மொத்தம் 60 ரூபான்னா. கடைசியில இந்த எதிரணியில இருக்கவங்க மாதிரி ஒருத்தர் கிட்ட போய் கேட்டாங்க, 230 ரூபான்னா. என்னடா கணக்குனா, உனக்கு 100 எனக்கு 100 மீதி 30 அந்த சைனாக்காரங்களை கொடுத்தா கட்டிட்டு போறாங்க. அதாவது வாழணும்னு நம்ம நினைச்சிட்டோம்னா இப்படிதான் சமுதாய சீர்கேடுகள் ஏற்படும், லஞ்சம் தஞ்சம் புகுந்து விடும். அதனால வாழ்க்கை என்பது வாழ வைப்பதற்கு தான். இதில் 2 கருத்து இருக்க முடியாது. என்னை பொறுத்தவரை 2 கருத்து இருக்க கூடாது. கடைசியா எங்க வீட்டுல நடந்த ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். நான் 10 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல சம்பளம் வாங்கினதுல எனக்கு ஒரு வாட்ச் வாங்கினேன், சந்தோஷப்பட்டேன். எங்க அம்மாவுக்கு ஒரு புடவை வாங்கினேன், அதை எடுத்துட்டு போய் கொடுத்தேன். அவங்க வந்தவங்களுக்கு, போனவங்களுக்கு, தெரிஞ்சவங்களுக்கு, தெரியாதவங்களுக்கு, நிக்கிறது, நடக்கிறது, ஓடுறது போடுறது வரைக்கும் சொல்லி சொல்லி சந்தோஷப்பட்டாங்க. அதை பார்த்து நான் பெற்ற உலகளாவிய மகிழ்ச்சிக்கு முன்பு நான் எனக்காக சுயநலத்தோடு வாங்கிய கை கடிகாரத்தில் கடித்த மகிழ்ச்சி கைமண் அளவு. கடைசியா ஒரு கேள்வியை கேட்டுட்டு என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். தேடி சோறு நிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் பாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிழப்பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இரையாகிய பின் மாயம் வேடிக்கை மனிதரை போல் நாம் வீழ்வோன் என்று நினைத்தாயோ? வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.